Hello guys, this is Vicky from VTech. இனி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் அனலாக் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோல் டைப் ஆம்பிளிஃபையரு. ஒரு லோவர் வாட்டேஜில் லோவஸ்ட் ப்ரைஸில் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸோ அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அக்ரிலிக் டிசைனும் நல்லா நீட்டாகவே வந்திருக்கு. ஒயிட் வித் பிளாக் ஃபினிஷில் ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷு. ஸோ பார்த்திங்கன்னா ஓவரால் மாஸ்டர் வால்யூமு, யூஎஸ்பி இன்புட்டு, பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, ரியரு, சென்ட்ரு, ட்ரிபிள், பேஸு, ஃப்ரண்ட்டு, இதனுடைய வால்யூம் கண்ட்ரோல்ஸு, ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலக்ட்ரி சுவிட்சு 5.1 2.1 யூஎஸ்பி ஆக்சஸ் செலக்ட்ரி சுவிட்ச் வந்துடும். இது பார்த்திங்கன்னா சப்போட வால்யூம் கண்ட்ரோலு. ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக ப்ரீமியமாகவே இருக்குது. இந்த ஆம்பிளிஃபையரோட வாட்டேஜ் டீட்டெயில்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சேனல் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் வரும். பர் சேனல் 50 வாட்ஸ் வரும். 55 கூட வராது, 40 to 45 அந்த ரேஞ்சில் வரும். நீங்கள் ஒரு 4 inch to 6 inch 40 வாட் ஸ்பீக்கர் போட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 inch டபுள் மேக்னெட் போட்டுக்கலாம். இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், அதனால் பார்த்தீங்கன்னா கேபினெட்டுமே பார்த்தீங்கன்னா 4 inch ஹைட்டு 10 inch டெப்த் கேபினெட் தான் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப காம்பேக்டான சைஸு. இந்த ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு வியூ காமிக்கிறேன். இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், அதனால் பார்த்திங்கன்னா டால்பி டிடிஎஸ் எல்லாமே எனேபிள் இல்லாமல் நார்மலாக ப்ரோலாஜிக் 2 கேட்குற மாதிரி, அதாவது மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா பாட்டு கேட்குறதுக்கு மட்டும், பென்ட்ரைவில் ப்ளூடூத்தில் சாங் கேட்குறதுக்கு மட்டும் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் இன்புட்ஸ் எதுவுமே வைக்கல, அதாவது டீகோடர் எதுவுமே வைக்கல. பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ப்ரொடக்ஷனு, ஸ்பீக்கர் சர்க்கியூட்டு, லெஃப்ட் ரைட்டு, ஃப்ரண்ட்டோட ஸ்பீக்கர் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் சர்க்கியூட்டு, சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் சேனலில் அண்ட் சப்வூஃபரோட ஸ்பீக்கர் அவுட்டு, ஒரு ஃபேன் வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே டம்மியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 சேனல் இன்புட் வந்துடும். அதாவது அடிஷ்னலாக நீங்கள் ஃப்யூச்சரில் டீகோடர் எதுவும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு இந்த 6 சேனல் இன்புட் ஒர்க் ஆகும். இது பார்த்திங்கன்னா நார்மல் லெஃப்ட் ரைட்டு, டிவிலேருந்து செட்டப் பாக்ஸ்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்திங்கன்னா பேக் சைடு வியூ அவ்வளோதான். ஓகே, ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை செக்ஷனு. யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 24 volt 7 ampere ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், மேக்ஸ்வர்த்தோடது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரே போதுமானது. பவர் ஆம்புன்னு பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்காக குமார் 2 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு 5 சேனலுக்கு பார்த்திங்கன்னா TDA 7265ல் 5 சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு 30 to 45 வாட்ஸ் தாராளமாக அவுட்புட் வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் 4 inch 6 inch எல்லாமே லோட் பண்ணிக்கலாம். ஹீட் இஷ்யூவே ஆகாது உங்களுக்கு. ஹீட் சிங்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் 7265க்கு 10 leaf ஹீட் சிங்க் கொடுத்து பெட் டைப்பில் போட்டு ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீட்டு அவ்வளோக்கா இருக்காது. ப்ரோலாஜிக் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ணுற அல்ட்ராடிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரொடக்ஷனுமே பார்த்திங்கன்னா 6 சேனலோட அல்ட்ராடிஜிட்டல் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா இன்டீரியர் எவ்வளோ தான். ஸோ இதே மாதிரி ஆம்பிளிஃபையர் பட்ஜெட்டாக வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பேக்கேஜாக கேட்டிருக்காங்க. வித் 10 inch சப்வூஃபரு, வித் சப்வூஃபர் பாக்ஸு, வித் பார்த்திங்கன்னா 5 சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸு, 4 inch ஸ்பீக்கர் பாக்ஸோடு கேட்டிருக்காங்க. அதுவுமே நான் வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.